வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான பூண்டு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது ஒரு சின்ன அளவு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் இருக்குது இல்லையா, அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து சீக்கிரம் வந்து பொரியும். பெரிய பீஸாக போட்டால் டக்குன்னு பொரிஞ்சு வராது. அதனால் சின்ன சின்ன பீஸாக போட்டு இது நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. இது நம்ம நல்லா முன்ன பின்ன பெரட்டி நல்லா வதக்கி எடுத்தோம் அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ அதோடு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பல் உரித்து வச்சுக்கோங்க. இப்போ அதையும் போட்டு லேசாக வதக்கிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப லேட் ஆகாது, ரொம்ப சின்னது, ஈஸியாகவே முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து புளி சேர்த்துக்கலாம். அடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மிளகாய் அப்படிங்கிறது உங்களுடைய காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை போட்டுக்கிட்டாவே போதும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 10-15 மிளகாய் போடுறேன். இதுவே வந்து காரம் அதிகமான மிளகாய் தான். இது காரம் உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். இல்லை நல்ல காரமாக சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட 2 மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் அதை வறுத்துட்ருக்கணும்னு இல்லை, சும்மா லேசாக 2 வதக்கி அதை ஹீட் ஆகிற வரைக்கும் வதக்கினாவே போதும். இப்போ பாருங்கள், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு உப்பு, அந்த காரம் எல்லாமே இழுக்கணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அளவு நம்ம உப்பு போட்டு ஒரு பெரட்டி நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சா? இதை நம்ம எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு அதே நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து நீங்கள் துவையலை அரைச்சி அதில் போட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூடான இட்லிக்கு கமன்னு இந்த பூண்டு துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 2 இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க 4 இட்லி சாப்பிடுவாங்க, பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூண்டு அப்படிங்கிறது நம்ம வயிற்று பிரச்சனைகளுக்கு எல்லாமே ரொம்பவுமே நல்லது. இது நம்ம பாலில் போட்டு கொடுத்தா கூட அந்த குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி பூண்டு சட்னியாக செஞ்சு கொடுத்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இது சூடான இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டுக்காகவே 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாங்கிற அளவுக்கு இருக்கும். பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதை நம்ம நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு தாளித்து வச்சுருக்கக்கூடிய அந்த நல்லெண்ணெயில் வந்து அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னாவே பூண்டு சட்னி ரெடி ஆகிடும். சுட இட்லி வச்சோ நல்லா மணக்க பூண்டு சட்னியோட வயிறார சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான பூண்டு சட்னி ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு மறக்காமல் கொடுங்க. பூண்டு சாப்பிடாத குழந்தைங்க கூட பூண்டு சட்னியை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நல்லெண்ணெய் கலந்துருக்குறோம், ரொம்பவுமே நல்லது. அதனால் குழந்தைங்களுக்கு மறக்காமல் கொடுங்க. நன்றி.